அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயனா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். ஈட்டிங் டிஸார்டர் இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் மென்டல் இஷ்யூஸ். ஸோ மென்டலி எப்போ நாம் ப்ராப்ளம்குள்ளே இருக்கிறோமோ அப்போ தான் ஈட்டிங் டிஸார்டர்ஸ் வருது. ஸோ மென்டலியோ ஃபிசிக்கலியோ ஒருத்தர் எப்படியெல்லாம் பிரச்சனைகளுக்குள்ளே இருக்காங்க, அதனால அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரு டைப் என்ன பார்த்தீங்கன்னா பிஞ்சி ஈட்டிங் டிஸார்டர். ஸோ இவங்களுக்கு ஹங்கர் இருக்காது, ஆனால் எதையாவது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, நிறைய சாப்பிட்ருவாங்க. அனோரெக்சியா நர்வஸா, இதில் நிறைய சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா ஓவர் வெயிட் ஆகிடுவேன், வெயிட் கெயின் ஆகிடும், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. ஃபியர் இருக்கும், குண்டாயிடணுங்கிற ஃபியர்னாலே சாப்பிடாமல் இருக்கக்கூடியது. புலிமியா நர்வஸால் பார்த்திங்கன்னா நிறைய குவான்டிட்டி ஃபுட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டதை கடித்து சாப்பிட்டுட்டு நல்ல வாந்தி எடுப்பாங்க அல்லது பேதி வர வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடியது பேர் புலிமியா நர்வஸா. இன்னொரு டைப் பிக்கா, அதாவது நான் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றது, சாக் பீஸ் சாப்பிட்றது, சாம்பல் சாப்பிட்றது, முடி எடுத்து சாப்பிட்றது, இந்த மாதிரி வேண்டா வேலைகள் பண்ணுவாங்கள்ல, இந்த சேட்டைகளுக்கு பேர் தான் பிக்கா. அடுத்தது ரூமினேஷன் சிண்ட்ரோம், அதாவது சாப்பிட்டதை அவங்க ரீகெஜிடேட் பண்ணி மேலே எதுக்கழிச்சிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு பேர் தான் ரூமினேஷன் சிண்ட்ரோம். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா 20 to 60% ஆஃப் பீப்புள் இந்த ஈட்டிங் டிஸார்டர்ஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடியவங்க ஓசிடிங்கிற அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மென்டல் டிஸார்டர்ஸ் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் ஈட்டிங் டிஸார்டர் உள்ளவங்களாகவே இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆன்சைட்டி டிஸார்டர், ஹார்ட் ப்ராப்ளம், இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லிவர் இஷ்யூஸ், கிட்னி இஷ்யூஸு, அப்டமன் ப்ராப்ளம்ஸு, brain damage, osteoporosis, osteoarthritis, severe dehydration, constipation, menstrual cycle problem, infertility, stroke, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இவங்களுக்கு காம்ப்ளிகேஷனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் இது யாரை பாதிக்குதுன்னா சோஷியல் மீடியாவில் அதிக கவனம் செலுத்தக்கூடியவங்க, உடல் அழகில் கவனம் செலுத்தக்கூடியவங்க, ஒரு ஜிம்னாஸ்டிக்காக இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு டான்ஸராக இருப்பாங்க, இல்லது அவங்க செக்ஷுவல் அப்யூஸ்னால பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க, புல்லிங்னால பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த டிசீஸால் பாதிக்கப்பட்ட 80% பீப்புள் இதை கேர் எடுத்துக்கும் போகிறதில்ல, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கவும் மாட்டாங்க. பட் அனதர் ஒரு 10 to 20% ஆஃப் பீப்புள் தான் இதை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக யோசிச்சு நம்ம ஏதோ ப்ராப்ளமில் இருக்கோம்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் குறிப்பாக அனோரெக்சியா நர்வஸால் இருக்கக்கூடியவங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்களே தவிர்த்து மற்ற ப்ராப்ளமில் இருக்கக்கூடியவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. இந்த ப்ராப்ளம் எப்போ இருந்து ஆரம்பிக்கும்னா ஒரு லேட் சைல்ட்ஹுட்லேருந்து ஏர்லி அடல்ட்ஹுட்டில் தான் இது ஆரம்பிக்குது. ஸோ அந்த டைம்லேருந்தே அவங்க வெயிட் போட ஆரம்பிச்சிருவாங்க அல்லது வெயிட் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், வைட்டமின்ஸ் டிஃபிஷியன்சி, இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரியான பர்சன்ஸ் யாரையாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள எங்ககிட்ட கூட்டிகிட்டு வாங்க. உங்களோட அருகில் இருக்கக்கூடிய இயற்கை மற்றும் யோகா மருத்துவரை நீங்கள் அணுகுங்க. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அவசியம், சைக்காட்ரிக் கவுன்சிலிங் அவசியம். ஸோ இந்த கவுன்சிலிங் கொடுத்து அவங்களோட மென்டாலிட்டியை மாற்றும் போது அவங்கள இந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம வெளியில் கொண்டு வர முடியும். ஒன்ஸ் அவங்க வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஓசிடி ப்ராப்ளம் ஓவர் ஆகிடும், இந்த ஈட்டிங் டிஸார்டர்ஸும் ஓவர் ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த ஈடி பிரச்சனை, அதாவது இந்த ஈட்டிங் டிஸார்டர்னால பாதிக்கப்பட்டவங்களா இருந்தால் இந்த வீடியோ அவங்களோட ஷேர் பண்ணி எங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.